ஆர்டிகல் 370 என்பது எதனால் வந்தது, யாரால் வந்தது? நேரு கொடுத்த வாக்குறுதியால் அல்லவா? அது எத்தனை நாள் 35A யார் உள்ள நுழைச்சது? ஹிமாலயன் பிளண்டர்னு ஒரு புக் இருக்கு, அதை படிங்க. நேரு பண்ண சாதனைகள் என்ன, அது வேதனைகளா சாதனைகளான்ட்டு எல்லாருக்கும் புரியும். இந்த அளவுக்கு பண்ணவருக்கு அப்புறம் ஏன் சார் வந்து இப்போ நீங்கள் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க? அவங்கள போய் கேளுங்க சார், என்ன கேட்டீங்கன்னா ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு யார் பணம் கொடுத்தா, எதுக்கு ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு FCRA லைசன்ஸ் கேன்சல் ஆச்சு, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரிய வேண்டியது இருக்குது. ஸோ பார்த்தா தெரியும். ஏன்னா இப்போ ராகுல் காந்தி சொல்லும்போது கூட வந்து மெயின் எதிரி பாகிஸ்தான் கிடையாது, சைனா தான், அது கூட தெரியாமல் அந்த எதிரி நாடு கூட போயிட்டு நீ டின்னர் சாப்பிட்டீங்க. இதால் என்ன ஒன்றானா, ரெண்டு நாடுகளுக்கு இடையேயான ட்ரேட் வாரில் வேலை வாய்ப்புகள் கம்மியாகும், பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். உதாரணத்துக்கு 2018 அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடந்த ட்ரேட் வாரில் மாத்திரம் $1.30 ட்ரில்லியன் அழிஞ்சிருச்சு, போச்சு மார்க்கெட்ல இருந்து. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். பண்ணா சார், எதுக்கு எடுத்தாலுமே வந்து நேரு ஏன் இழுக்கிறீங்க? ஏன் கனிமொழி அவர்கள் பேசும்போது கூட வந்து நாங்கள் காங்கிரஸ்காரங்க நேரு ஞாபகத்தில் வச்சிருக்காங்களோ இல்லையோ, பாஜகவினர் நேரு பற்றி A to Z தெரிஞ்சு வச்சுட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா A to Z தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு A to Z உங்களுக்கு தெரியாதனால நீங்கள் பேச மாட்டீங்க, அவங்களுக்கு தெரியாதனால பேசுகிறாங்க. சார் எந்த ப்ராப்ளம் எடுத்தாலுமே வந்து நேரு தான் காரணம், நேரு தான் காரணம். ஏன் அமித்ஷா பேசும்போது கூட POK வந்து இந்நேரம் நம்ம கையில் இருந்து அவர் தான். ஆக்சுவலாக இந்தியா ஜெயித்து கொண்ட தருவாயில் போயிட்டு யூஎன்ல போயிட்டு யாராவது ஜெயிக்கிற பார்ட்டி போய் யூஎன்ல போயிட்டு நான் வந்து சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லுவாங்களா? நேரு செய்தார். 62 இந்தி சீனி பாய் பாய்ன்னு சொல்லிட்டு நார்த் ஈஸ்ட் வந்து அவன் கைப்பற்ற வரும்போது மை ஹார்ட் கோஸ் டு நார்த் ஈஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோவில் அறிவித்தது நேரு. இந்தியா டசன்ட் ரிக்வயர் அன் ஆர்மின்னு சொன்னது நேரு. காஷ்மீருக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுத்தது நேரு. ஆர்மியே வேண்டான்னு சொன்னாரா சார்? ஆமாம் சொல்லியிருக்காரு, நீங்கள் வேணும்னா எடுத்து பார்க்கலாம். ஐ அம் த லாஸ்ட் இங்கிலீஷ்மேன் டு ரூல் ஓவர் இந்தியான்னு சொன்னதும் நேரு. பட்டேலுக்கு தேவையான மரியாதை கொடுக்காதது நேரு. 561 பிரின்ஸ்லி ஸ்டேட்டை ஹேண்டில் பண்ண பட்டேலுக்கு ஒரே ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டை, அதில் கூட அவரோட கை இருந்ததால் தான் காஷ்மீர் நம்மக்கிட்ட இணைஞ்சுது. இல்லை நேரு கிட்ட முழுமையாக கொடுத்துருந்தா அதை கூட பாகிஸ்தானுக்கு போயிருக்கும். பட்டேல் போய் அதாவது அவர் அந்த ஆர்டிகல் 370 என்பது எதனால் வந்தது, யாரால் வந்தது? நேரு கொடுத்த வாக்குறுதியால் அல்லவா? அது எத்தனை நாள் 35A யார் உள்ள நுழைச்சது? இந்திய இராணுவத்துக்கு அன்று அமெரிக்கா சைனாவுக்கு எதிராக இந்தியா இருக்கும் என்ற நினைப்பில் அன்று அமெரிக்கா வந்து லேட்டஸ்ட் உபகரணங்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் துப்பாக்கிகளை MN கிராண்ட் என்ன சொல்லக்கூடிய துப்பாக்கிகளை இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறோன்னு சொன்னப்போ வேண்டாம் என்று நிராகரித்தது நேரு. அதனால் சைனா போரில் நம்மகிட்ட இருந்தது World War II துப்பாக்கிகள் 302 ஒவ்வொரு வாட்டியும் காக் பண்ணி சுடணும். அவன் வச்சுட்டு இருந்தது சொஃபஸ்டிகேட்டட் ரஷ்யன் AK-47 கண்டினியூஸாக சுடுறது. விமானப்படையை அன்று சைனாவுக்கு எதிராக யூஸ் பண்ணாமல் விட்டது யார்? நேரு இல்லையா? டிபெட்டை சைனா கேப்சர் பண்ணும்போது ஒரு பக்கத்து நாடு நீ அதை காப்பாற்றுறேன்னு சொல்லி உன்னோட ப்ரொடெக்டரேட்டுன்னு சொன்ன நாட்டை சைனா வந்து கைப்பற்றியப்போ சைனாவுக்கு வந்து அரிசி பொருட்கள் முதல் எல்லாத்தையும் சப்ளை பண்ணது வந்து நேரு ஆட்சி இல்லையா? ஹிமாலயன் பிளண்டர்னு ஒரு புக் இருக்குது, அதை படிங்க. நேரு பண்ண சாதனைகள் என்ன, அது வேதனைகளா சாதனைகளான்ட்டு எல்லாருக்கும் புரியும். அந்த அளவுக்கு பண்ணவருக்கு அப்புறம் ஏன் சார் வந்து இப்போ இவங்க தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க? அவங்கள போய் கேளுங்க சார், என்ன கேட்டிங்கன்னா. நியாயமான கேள்வி சார். சார் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ சைனா வந்து அதே மாதிரி அங்கே பிரம்மபுத்திராவில் ஒரு டேம் கட்டுறதாகவும் ஒரு நியூஸ் வெளியே வருது சார். அது எந்தளவுக்கு உண்மை சார்? அது ஆக்சுவலாக அது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பட் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இதோட விஷயங்கள் கசிந்தன. சைனாவோட பிரதமர் வந்து அங்கே போயிட்டு அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதா தெரிவித்துள்ளார். அது திபெட்டின் மையப்பகுதியில் அவங்க கட்டிகிட்டு இருக்காங்க. அது இருக்கிறதுலையே உலகத்திலேயே மிகப்பெரிய டேமாக கட்ட போகிறதா செய்தி. கிட்டத்தட்ட $160 பில்லியன் அதற்காக செலவழிக்க போகிறார்கள் என்று அவர்கள் திட்டம் தீட்டியுள்ளனர். இது வந்து 3 கார்ஜியஸ் டேம், ஹுபை ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய 3 கார்ஜியஸ் டேமோட மிகப்பெரிய டேமாக இருக்க போவதாகும். இது கிட்டத்தட்ட இது சைனாவோட ஹைட்ரோ எலக்ட்ரிக் மற்றும் மற்ற தேவைகளுக்கு இது பூர்த்தி செய்யும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஸோ இதுதான் அடிப்படையான தகவல்கள் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இதில் ஏதாவது சதித்திட்டு இருக்கா சார்? அது அவங்களுக்கு சைனா எப்பயுமே வந்து வாட்டர் வார்ஸ் ஹைட்ரோ வார்ஸ்ன்றதை வந்து எப்பவுமே சைனா கான்சென்ட். இதால் வந்து வெறும் இந்தியா பாதிக்கப்படுவதுன்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இதால் வந்து பங்களாதேஷும் பாதிக்கப்படும். ஸோ பங்களாதேஷும் சைனாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார்கள். இந்தியாவும் வந்து அதற்கு ஜெய்சங்கர் அவர்கள்
வாங்கியை சந்தித்தப்போ அவர் வந்து அவர் தரப்பிலிருந்து எதை தெரிவிக்க வேண்டுமோ, அதாவது எதிர்ப்பையோ இல்லை அவர் கருத்தையோ இந்திய அரசு தெரிவித்துள்ளது. அடுத்து வரப்போகிற SCO சம்மிட் லீடர்ஸ் மீட்டிங்லேயும் சியும் பிரதமர் மோடி சந்திக்கும் போது இந்த விஷயமும் வந்து பேச்சுவார்த்தையில் பகுதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சார், எப்பவுமே இப்போ பார்லிமெண்ட்டில் பார்க்கும்போது காங்கிரஸ் எல்லாருமே வந்து சைனாவை எதிர்த்து தான் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து காங்கிரஸும் சைனா ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்ற மாதிரியே பேசுகிறீங்களா சார்? அவங்களுக்குள்ள என்ன சார் அப்படி ஒரு டீலிங்கு? 2008 யார் கூட போய் அக்ரிமெண்ட் போட்டால் சைன் பண்ணால், யார் ஒலிம்பிக்ஸை பார்க்க போனான்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா டீலிங் என்னன்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு யார் பணம் கொடுத்தா, எதுக்கு ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு FCRA லைசன்ஸ் கேன்சல் ஆச்சு, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரிய வேண்டியது இருக்குது. ஸோ பார்த்தா தெரியும். ஏன்னா இப்போ ராகுல் காந்தி சொல்லும்போது கூட வந்து மெயின் எதிரி பாகிஸ்தான் கிடையாது, சைனா தான், அது கூட தெரியாமல் அந்த எதிரி நாடு கூட போயிட்டு நீ டின்னர் சாப்பிட்டீங்க. நீங்கள் எம்பியாக இருந்த காலத்திலேயே அந்த எதிரி நாடு இந்திய இராணுவத்தை நேருக்கு நேர் மோதிக்கொண்டிருந்த தருவாயில் டோக்லாமில் நீங்கள் ஏன் போய் நைட் டின்னர் சாப்பிட்டீங்க அவங்க கூட? எந்த பர்பஸுக்கு டின்னர் சாப்பிட்டீங்க? ஏன் சைனா நூடுல்ஸ் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியா? ஸோ ராகுல் காந்தி தான் விளக்க வேண்டும். ஸோ ராகுல் காந்தி வந்து அவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நிறைய விஷயங்களை அவர் மக்களுக்கு, அவர் வெளிநாட்டு பயணங்கள் முதல் அவர் சந்திக்கும் நபர்கள் வரை அவர் வெளிப்படையாக பேச தயார் என்றால் அவரை இந்தியா ஏற்றுக்கொள்ள தயாராகும். ஆனால் அவர் நிறைய விஷயங்களை அவர் இந்தியாவிடமிருந்து மறைக்கிறார் என்பது இந்தியர்களுக்கு தெரிந்ததால் தான் அவரை ஒரு ஆக்கப்பூர்வமான தலைவராக இந்திய மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்று வரை. இது என்னோட தாழ்மையான கருத்து. அடுத்த கடைசி ஒரு சார், அமெரிக்காவை இப்போ இந்த ட்ரேட் வார் நடந்துட்டு இருக்குல்ல சார், சார் இதனால ட்ரேட் வார்னால அதோட டாலரோட மதிப்பு பிரச்சனைகளும் இந்தியாவுக்கும் ஏதாவது பாதிப்புகள் வர வாசிப்பில் இருக்கு? அதாவது ஆகஸ்ட் 1 டேரிஃப் வந்து நம்ம டிசைட் பண்ணி ஆகணும். இப்போ நின்றுட்டு இருக்கிறது ஒரு கட்டத்தில் வந்து நின்றுட்டுருக்கு. அதாவது கிட்டத்தட்ட எல்லா பொருட்கள் மீதும் நம்ம டெசிஷன் எடுத்தாலும் எங்கே வந்து பிரச்சனைக்குரிய பகுதியாக நிற்க போகுதுறான்னா இந்த டிஜிட்டல் லெவின்னு சொல்லுவாங்க. அவங்களோட அமேசான், ஃப்ளிப்கார்ட், நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதுக்கு நம்ம வரி விதிச்சிட்ருக்கோம். அது மாதிரி அமெரிக்கா வந்து அதுக்கு வரி எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கு வரி எடுக்கிறதா இருந்தால் நம்ம என்ன கேட்குறோம், நம்ம இங்கேருந்து ஐடி இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, கால் சென்டர் அது இங்கே இருக்கிறதுனால அதுக்கு வரி அங்கே விதிக்கிறாங்கல்ல. ஸோ இதுக்கு வரி நீ போடாத, அதுக்கு நாங்கள் வரி போட மாட்டோம் அப்படின்ற ஒரு கட்டத்தை எட்டி உள்ளோம். ரெண்டாவது, அமெரிக்கா வந்து ஐசோலேஷனிஸ்ட் பாலிசியும் வேர்ல்ட் ட்ரேட் WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அமைக்கப்பட்டதே ஃப்ரீ ட்ரேட் இருக்கணும்னு சொல்லி தான். ஸோ இவங்களுக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு தகுந்த போல மாற்றிக்க பார்க்குறாங்க. எல்லா நாடுகளையும் கையை முறுக்கி இவங்க சொன்னது தான் சட்டம்னு சொல்லிட்டு பண்ண பார்க்குறாங்க. யூரோப்பியன் யூனியனுக்கு வேற வழி இல்லாமல் அதை ஒத்துக்கிட்டாங்க. பட் இந்தியா அதை ஒத்துக்கொள்ளுமா இல்லை தாக்கு பிடிக்குமா? ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து தாக்கு பிடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்மளோட அயன் அண்ட் அலுமினியம் இம்போர்ட்ஸ், அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்த இம்போர்ட் மேலே அவங்க போட்ட வரியை வந்து எதிர்த்து WTOவில் போய் நம்ம கேஸை ஜெயிச்சிருக்கோம். நம்ம பக்கம் தீர்ப்பு நம்ம பக்கம் வந்திருக்கு. இது சைலண்டாக நடந்திருக்கிற விஷயம். பல்வேறு விஷயங்களில் இந்தியாவும் அமெரிக்காவும் உடன்படாமல் நிற்கின்றன. இந்த பொருளாதார போரில் அமெரிக்கா கூட பல நாடுகள் இதில் உடன்படாமல் நிற்கின்றன. சைனா மாதிரி நம்ம எல்லா விஷயங்களையும் பண்ணல. நமக்கு ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு அமெரிக்கா நான் டேரிஃப் ஏற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம பல பொருட்களோட, அமெரிக்காலேருந்து வரக்கூடிய பொருட்களோட டேரிஃபை குறைச்சிட்டோம். ஏன்னா எப்படியும் அந்த பொருளை யாரும் வாங்க போகிறதில்ல. 5000 ரூபா கொடுத்து எவனும் விஸ்கி வாங்க போகிறதில்ல. 4 லட்ச ரூபாய்க்கு பைக் எவனும் வாங்க போகிறதில்ல. இந்தியாவில் வாங்கினாலும் தொடர்ச்சி வீட்டில் வச்சுக்க முடியுமே தவிர்த்து நம்ம ரோடு கண்டிஷனுக்கு ஓட்ட முடியாது. ஸோ இது மாதிரி நிறைய பொருள் இருக்குது. அமெரிக்க பொருட்கள் காஸ்ட்லியான பொருட்கள். ரெண்டாவது, அமெரிக்காலே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அவன் ஐ வில் பிரிங் பேக் எவ்ரி திங் டு அமெரிக்கா. நீ பிரிங் பேக் பண்ணலாம். அங்கே முதல்ல அங்கே வேலை பார்க்குறதுக்கு மக்கள் வந்து சரியாக மனதளவில் ப்ரிப்பேர்டாக இருந்தால் தானே. அங்கே அமெரிக்க மக்களை வேலை பார்க்க விடாமல் சோம்பேறிகள் ஆக்கிட்டாங்க ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷனில். எல்லாத்தையுமே சைனா கமிச்சு, மற்ற நாடுகளை கமிச்சு. இப்போ என்ன பண்ணுறான், ஃபாக்ஸ்கானே வந்து என்ன பண்ணுறான், தாய்வான்லேருந்து அப்படியே மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்கு வரான். அவன் நிறைய பேர் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் சென்டர்ஸை வந்து அமெரிக்கா விட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. டேரிஃப் விதிக்கிறதுனால திருப்பி அங்கே வந்துடுவாங்கன்னு நினச்சா அது நடக்க போகிறதில்ல. உதாரணத்துக்கு அவங்களோட பொருட்கள் மீது டேரிஃப் போடக்கூடாதுன்னா நம்மளோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மேலே $2.8 பில்லியன் மொத்த வர்த்தகம், இந்தியா அமெரிக்காவோட வர்த்தகம் $130 பில்லியன் இருக்குது. அதில் இந்தியாவுக்கு வந்து $87 பில்லியன் இந்தியாவோட பங்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறது. அமெரிக்கா கம்மியாக தான்
இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறது. அவங்க அனுப்புறது கம்மி, இறக்குமதி பண்ணுறது கம்மி, நம்ம ஏற்றுமதி பண்ணுறது அதிகம். ஸோ சர்ப்ளஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது, ட்ரேட் சர்ப்ளஸ். ஆனால் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இங்கே ஹார்வர்டு, மிச்சிகன்னு, இல்லை கேல்டெக்கு, இங்கெல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நீ காசு வாங்குறியே, அதெல்லாம் எங்கே போச்சு? அதெல்லாம் எங்களோட ப்ராடக்ட் தானே. இங்கேருந்து உழைச்சி சம்பாதிக்கிற காசு தானே அங்கே எடுத்துகிட்டு போய், இங்கே இருக்கிற அப்பா அம்மா சம்பாதிக்கிற காசு தானே அங்கே எடுத்து போய் கொட்டுறோம். அதெல்லாம் கூட உன் நாட்டுக்கு லாபம் சேர்க்குது இல்லை. ஸோ அதையும் கணக்கு போத்தா அமெரிக்கா வந்து நம்மளோட அதிகம் சம்பாதிக்கிறான் ட்ரேடில். ஆனால் அமெரிக்கா சொல்கிறது என்னடான்னா, இந்தியா ட்ரேட் சர்ப்ளஸாக இருக்குது, ஏன்னா இந்தியா வரி விகிதத்தை குறைக்கல. ஆனால் நம்ம குறைக்கிற அதே சமயத்தில் என்ன பண்ணோம், சரி அமெரிக்கா கிட்ட வந்து கேஸ் இருக்குது, நான் அமெரிக்கன் கேஸை வாங்கிக்கிறேன் அப்படின்னோம். அதுக்கு 2 காரணங்கள். ஒருவேளை கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய கேஸ் நம்மளுக்கு வந்து பற்றாக்குறை ஏற்பட்டாலோ, இல்லை அங்கே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ, இன்னொரு சோர்ஸ் நம்மளுக்கு இருக்குது, அமெரிக்கா ஒரு சோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். 2வது என்ன பண்ணோம், அமெரிக்காவுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இப்போ யூகே கிட்ட போட்ட மாதிரி அமெரிக்கா கிட்ட வந்து லைஃப் லாங் பார்ட்னர்ஷிப் மாதிரி, அதாவது மோஸ்ட் ப்ரிஃபர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ் மாதிரி, எந்த ஒரு ட்ரேட் டீலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிஎல்ஐ ஸ்கீம் எடுத்து வந்தோம். அதாவது இங்கே நிலம், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கொடுத்து உங்களுக்கு வந்து இடமும் கொடுத்து நீங்கள் இண்டஸ்ட்ரியை அமைச்சிக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ சில இன்சென்டிவ்ஸ் எல்லாம் அமெரிக்காவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ட்ராப் கரெக்டாக செட் பண்ணி வச்சோம். ஆனால் இப்போ வந்து கடைசி தருவாயில் இந்த சில சின்ன சின்ன விஷயங்களில் நின்றுட்டுருக்கு. இதை காரணம் காட்டி அமெரிக்கா வந்து நம்மளை அப்படியே வலிக்கணும்னு பார்த்தா, திஸ் இஸ் மோடி கவர்மெண்ட், இட் வில் நாட் பட்ஜ். இப்போ இந்த ட்ரேட் வரனால இப்போ அமெரிக்கா தான் சார் ப்ராப்ளமே. அப்புறம் ஏன் அதை வந்து முன்னெடுத்துட்டு வராங்க அவங்க? யார்? அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா வந்து அவங்களோட டாலரை வந்து எப்படியா தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, 2வது அவங்களோட பொருளாதார வீழ்ச்சியை அவங்க வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த ட்ரேட் வாரை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கு 2 விதமாக அணுகலாம். ஒன்று ஆக்கப்பூர்வமாக அணுகிறது, இதில் நம்மளுக்கு என்ன லாபம் இருக்கோ அந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு என்ன நஷ்டம் இருக்கோ அதை வந்து அதை வந்து சில நேரங்களில் இது டைம் இல்லைன்னு சொல்லி வெயிட் பண்ணுறது. இன்னொன்று வந்து அவன் 50% போட்டால் நம்ம 30%, அவன் 30% போட்டால் நம்ம 50% போடும், அவன் 50% போட்டால் நம்ம 84% போட்டோம், அவன் 84% போட்டால் நான் 100% போடுறது. இதால் என்ன ஆகும்னா 2 நாடுகளுக்கு இடையேயான ட்ரேட் வாரில் வேலை வாய்ப்புகள் கம்மியாகும், பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். உதாரணத்துக்கு 2018 அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடந்த ட்ரேட் வாரில் மாத்திரம் $1.30 ட்ரில்லியன் அழிஞ்சிருச்சு, போச்சு மார்க்கெட்டில் இருந்து. ஸோ அது மாதிரி ஒரு ட்ரேட் வாரை வந்து இந்தியா வந்து எதிர்பார்க்காது, அது நமக்கு நல்லதும் இல்லை. இதை அணுகிற விதம் வேற மாதிரியா இருக்கும் இந்திய அரசாங்கம். இது நம்மளுக்கு சாதகமாக தான் அதை நம்ம அணுகும். அது இல்லாட்டி கூட நம்ம வந்து அமெரிக்காவை மாத்திரமே நம்பி இல்லாமல் நம்ம பல்வேறு முயற்சிகள், நம்ம வேற முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். வேற நாடுகளை அணுகிறது, யூரோப்பிய நாடுகள் கூடயே, ஏன் யூரோப்பிய நாடுகள்லேயே பிரான்ஸும் இட்டாலியும் இப்போ யூரோ சைன் பண்ண, அமெரிக்கா கூட சைன் பண்ண டீலில் உடன்படலை. சைனா யூரோ கூட உடன்படலை. ஏன்னா சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து, அவங்க ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்கள் யூரோப்புக்கு $600 பில்லியன், யூரோப் சைனாக்கு இறக்குமதி பண்ணக்கூடியது $250 பில்லியன். கிட்டத்தட்ட சைனா வந்து $350 பில்லியன் அதிகமாக சம்பாதிச்சிட்டு இருக்கு யூரோப்பில் இருந்து. ஸோ இந்த ஒரு ஏற்றத்தாழ்வை சரி கட்டுறதுக்கு யூரோப்பியன் யூனியன் எவ்வளோ முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கு, ஆனால் முடியல அவங்களால. மொத்தத்தில் இந்த பொருளாதார இந்த நெருக்கடின்னு சொல்ல முடியாது, இந்த பொருளாதார ஒரு சிக்கலில் அமெரிக்கா தன் இருப்பை தக்க வச்சுக்கும், இந்தியா தன் இருப்பை தக்க வச்சுக்கும், சைனா இருப்பை தக்க வச்சுக்கும், ரஷ்யா இதில் பாதிக்கவே படாது. ஆசிய நாடுகளுக்கோ ஆப்பிரிக்க நாடுகளுக்கோ பெரிய பாதிப்பு இல்லை. இதில் பெரிய பாதிப்பே வந்து யூரோப் நாடுகளுக்கு தான். இதில் முதல் பலிக்கடாவே யூரோப் தான். அப்புறம் ஏன் சார் நம்பிட்டு இருக்காங்க அமெரிக்காவை? வேற வழி இல்லை அவங்களுக்கு. இதை விட்டால் வேற என்ன வழி? ரஷ்யாவை போய் நம்ப முடியுமா? சைனாவை நம்ப முடியுமா? ஆனால் இந்தியாவை நம்ப முடியும். அதனால தான் ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக இந்தியா கூட டீல் சைன் பண்ணுது. பிரிட்டன் எப்பயோ வெளியே போயிடுச்சு,
அவங்க தனியாக டீல் சைன் பண்ணாங்க இந்தியா கூட. இப்போ ஃப்ரான்ஸ் தனியாக டீல் சைன் பண்ண போகிறாங்க, இட்டாலி தனியாக டீல் சைன் பண்ண போகிறாங்க. பிரதமர் போன வாட்டி சைப்ரஸும் கிரீஸும் போயிட்டு வந்தார், அவங்க தனியாக டீல் சைன் பண்ண போகிறாங்க. ஸோ தனித்தனியாக டீல் சைன் பண்ண போகிறாங்க. அப்போ யூரோ என்ற ஒரு கூட்டமைப்போட பலம் பலகீனமாக மாறும். அது நமக்கு சாதகமானது. சார் உங்கள் அற்புதமான கருத்தை இளையபாரனுடைய பந்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெயின் நன்றி. ஜெய்ஹிந்த் சார்.